ஏண்டா மாயி, சம்பந்தம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒருத்தர் மூஞ்சியை தூக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? நீ அதை கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்லடா. என்னத்தை அனுசரிச்சு போக சொல்றீங்க? என் வலி வேதனை எனக்கு தான் தெரியும். ஏப்பா மாயே, நீ ஏப்பா கண் கலங்குற? தரகட்டா பையன் பொண்ணு கொடுத்துட்டா அதுக்கு அவன் தான்ப்பா கண் கலங்கடா. ஏய் சும்மா இருப்பா. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி. நீ என்னப்பா அவனை எப்ப பார்த்தாலும் தலை தூக்கி வச்சு ஆடி கேட்டுக்காப்பியா? ஏய் சின்ன பையல என்ன பொம்பளை மாதிரி பொண்ணு பேசிடுற, வாய் இழுத்து வச்சு அறுத்துரும். அவரே என்ன மறைக்கிற? என்னடா முதல்ல அடிச்ச ஊர்ல என்னப்பா நீ நிதானமான ஆளு, கொஞ்சம் அனுசரிச்சு போவேன்னு பார்த்தா இப்படி கத்துற. ஏன்பா கருப்பா, நீயாவது கொஞ்சம் தாழ்ந்து போக கூடாதா? எவ்வளவுங்க தாழ்ந்து போறது? இதுக்கு மேல தாழ்ந்து போனா ஒரு காலுக்கு செருப்பா தான் இருக்கும். என்ன பேச்சு பேசுறேன்னு பாத்தீங்களா? 4 மழை நல்லா பெஞ்சாங்க எல்லாரும் பணக்காரங்க. இந்த அறுவடை முடியட்டும், என் பொண்டாடி வச்சு எப்படி வாழ்றதுன்னு தெரியும். கோமர துணி எப்படி இடத்த வச்சுக்கிட்டு அதுல விவசாயம் பண்ணு. 4 தம்புற 7 கிராமத்தை எழுதி வாங்க போறாரு. எழுதி எங்க வாழ வக்கில்ல ரோசம் பொத்துக்கு வரதா பொத்து. ஓயா ஒரு ரோசத்தை வேற கை போய் காட்டு. எங்க கிட்ட வந்து இங்க காட்டாத. மாமா என்ன சொல்லுவான்? இவன் பிரச்சனை தானா? என்ன சொல்றான்? இவனை அன்னைக்கே குத்தி போட்டிருப்பேன். உனக்காண்டி தான் விட்டு வச்சிருக்கோம். இவன் மட்டும் ஊன் சொல்லு, இங்கேயே வச்சு செய்யறேன். மாமா, என் பொண்டாடி பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இடுப்புல சொன்ன கத்தியை எடுக்காம இருக்கேன். எடுத்த இங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பான்னு தெரியாது. என் மூக்கு வரைக்கும் தான் கோவம். ஏறி வந்த கத்தியால குத்து விட்டு சாவு சொல்லி வைக்கிறேன். மனுஷன் குத்துறா பாங்களா? என்ன தைரியம் குத்துறேன்றான்?